அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். காலையிலிருந்தே எல்லாரும் வீடுகளிலே புதிய துணிகளை உடுத்தி நண்பர்களை சந்தித்து நல்ல உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு மதியம் நன்றாக தூங்கி எழுந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இன்றைக்கு நாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் ஆண்டவர் இயேசு சுவாமி. இந்த சீசனுக்கு நமக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. அவர்தான் இயேசு. நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு மகிழ்ச்சியான நாளாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அல்லவா? ஆகவே தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். சில பாடல்கள், நடனங்களை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகின்றீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கவனியுங்கள். மனச தொட்டதோ சட்ட வாழெல்லாம் சுருட்டி வச்சேனே. சிக்கப்பு கொஞ்சம் சட்டப்பு சட்ட வேணாப்பு நெருங்கும் பொல்லாப்பு. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. தெரிக்கணும்டா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. சொல்லி தர வழியாய் வந்தாரே, வழியில் போவோமா பரப்போமா. வெளிகள் மூடாம இரவில் தூங்காம பாதுகாப்பார பின் செல்வோமா. அடியாடி பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வீட்டு. மக எங்க ராசாவே, வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே
மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். பாட்டு தொழுவத்திலே பரன் முன்னிலையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம முடித்து டயர்டாகி வீட்டில் உட்காந்துருக்குறோம். இது ஒரு இரவு நேரம். எல்லாரும் வீடுகளில் இரவு உணவுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். பாருங்க ஐயா, அம்மா, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இந்த நல்ல நாளில் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. நம்ம தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பாக இவ்வளவு கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடினோமே. நல்ல உணவுகளை சாப்பிட்டோம், நல்ல வஸ்திரங்களை உடுத்தினோம், நண்பர்களை சந்திச்சோம், சொந்தக்காரவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அநேகரோடு தொலைபேசியில் பேசினோம், வீடியோ கால் பண்ணோம், சிலர் ஊர்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். வாய் ஏன் தெரியுமா? எல்லாரும் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல, ஒரு ஜாய் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? ஏன் தெரியுமா? இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் நாள்ல மட்டும் அல்ல, டிசம்பர் 25 மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நீங்கள் உணர்கிறது போல ஒரு நல்ல ஒரு ஜாய், நல்ல ஒரு மகிழ்ச்சியை இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி விரும்புகிறார்.
ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது சாத்தியமா? ஐயா, அதெல்லாம் பண்டிகை காலத்துல மட்டும்தான் சாத்தியம். இன்றைக்கு தான் நாங்க புது ட்ரெஸ் எடுத்தோம், இன்றைக்கு தான் நாங்க நன்றாக குடும்பமாக சாப்பிட்டோம், இன்றைக்கு தான் நாங்க சில இடங்களுக்கு சென்றோம், இதே போல ஒவ்வொரு நாளும் எப்படி செல்ல முடியும்? இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, இது சாத்தியம். புதிய உணவுகளையும் வஸ்திரங்களையும் தரித்தால் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாயிருக்கிற இயேசு சுவாமி நம் உள்ளத்தில் இருந்தால் போதும். அதைவிட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவேளை வஸ்திரங்களும் உணவுகளும் பல நண்பர்களும் உறவினர்களும் அவர்களை பார்த்தால் பேசினால் மட்டுமே சந்தோஷம் வருகிறது என்று நினைக்கிறீர்களா? அதை தாண்டின ஒரு மகிழ்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. தேவ தூதர்கள் எல்லாம் சொன்னாங்க, அழகா பாடினாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இது பூமியிலே இயேசு சுவாமி சமாதானம் கொடுப்பதற்காக. யாரோடு சமாதானம்? தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக. என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது, ஐயா சமாதானமே கட்டு போச்சுங்க, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக சொன்னீங்க, பாடினோம் ஆடினோம் சந்தோஷமா இருந்தோம். எங்க வீட்லயும் அப்படிதான், சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வாங்கினோம், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம், இறைச்சி எல்லாம் வாங்கினோம், நன்றாக சமைச்சோம். ஆனா ஏனோ தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை பிரச்சனைகள், யாரும் ஒழுங்கா சாப்பிடல, யாரும் ஒழுங்கா புது ட்ரெஸ் போடல, ஒரே கவலை, ஒரே துக்கம், ஒரே வேதனை. நல்லாதான் இருக்கணும்னு நாங்க நினைச்சோம், ஆனா நாங்க நினைச்சபடி எங்க கிறிஸ்துமஸ் அமையலைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை ஒரு கூட்டத்தினர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேறு சிலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சில குடும்பங்கள், ஐயா நாங்க எங்க பிள்ளைகளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம், ஒரு இந்த கிறிஸ்துமஸ் ஆவது ஒரு புதிய துணியை என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும், என் குடும்பத்தினருக்கு என் கணவனுக்கு என் மனைவிக்கு முடியலைங்க, முடியல, வாங்கி கொடுக்க முடியல. என்ன கிறிஸ்துமஸ்? ஒன்றுமே இல்லை, கிறிஸ்துமஸே இல்லைங்க எங்களுக்கெல்லாம், வேதனை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் குடும்பங்களிலே யாராவது வியாதியோடும் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் அல்லது பலவிதமான பிரச்சனைகளோடும் இருப்பதினால் நீங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாம பல இடங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, சிலர் கொண்டாடி இருந்திருக்கலாம், சிலரால் கொண்டாட முடியாம இருந்திருக்கலாம், சிலர் கொண்டாட அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருந்தும் சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போயிருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு சுவாமி மகிழ்ச்சி கொடுப்பதற்காக, சமாதானம் கொடுப்பதற்காக, நிம்மதி கொடுப்பதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். கவனிங்க, ஏன் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம்? இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஹாப்பி கிறிஸ்துமஸ், எல்லாரும் மேரி கிறிஸ்துமஸ், எதையோ ஒன்று சொல்றோம், எல்லாரையும் பார்க்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், பாட்டு பாடுகிறோம், டான்ஸ் ஆடுகிறோம், கிறிஸ்துமஸ் தாத்தா என்று பேசுகிறோம், அநேக வீடுகளை போய் சந்திக்க போறோம். You know why? அதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது அல்லவா? அந்த ரீசன் பத்தி சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், நரகத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தோம், பயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். சற்று கற்பனை செய்து பாருங்க, ஏசப்பா மட்டும் இந்த பூமிக்கு வராமல் போயிருந்தால், ஒருவேளை டக்கு நீங்க சொல்வீங்க கிறிஸ்துமஸ் வந்திருக்காது, ஒரு லீவ் கட் ஆயிருக்கும். கிறிஸ்துமஸ் வந்திருக்காது, லீவ் கட் ஆயிருக்கும், கேக் சாப்பிட்டு இருக்க முடியாது, பிரியாணி சாப்பிட்டு இருக்க முடியாது. இல்லைங்க, இல்ல இல்ல இல்ல. இந்த வாழ்க்கை எதை நோக்கி நகருகிறது?
இது வாழ்க்கையில இயேசு சுவாமி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், ஓ நானா அது நினைக்கும் பொழுது என் உள்ள நடுங்குகிறது. ஓ இயேசு சுவாமி இல்லைன்னா, இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வரலன்னா நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, நிம்மதி இல்லை, பாவத்துல முங்கி இருந்திருப்போம், சாபத்துல முங்கி இருந்திருப்போம், நோயில தாக்கப்பட்டு இருந்திருப்போம், பேயால பிடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருந்திருப்போம். ஆனால் இயேசு சுவாமி பிறந்ததுனால இந்த கிறிஸ்துமஸ் நாளில நமக்கு ஒரே ஜாலி, ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்திலிருந்து விடுதலை. பரலோகத்துல நமது பெயரை அப்பா இயேசு ராஜா எழுதி வச்சிருக்கிறாரு. வாவ், எவ்வளவு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம். இதெல்லாம் எப்படி நடந்தது? இல்லாட்டுனா இன்னைக்கு நம்ம பேரெல்லாம் நரகத்துல கொட்டடத்துல எழுதி வச்சிருந்தான் சாத்தான். நீ எல்லாம் இங்கதான்ப்பா, உனக்கு இங்கதான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன், இங்க வந்துரு, புரியுதா? ஒரே பயம், அநேகருக்கு மரண பயம், அநேகருக்கு வாழ்க்கை பயம், அநேகருக்கு குடும்ப பயம், அநேகருக்கு சூழல் பயம், பயம் பயம் பயம். அதற்கு காரணம் ஒரு விதமான கட்டு, ஒரு சாபம், ஒரு விதமான அழுத்தம், ஒரு கலக்கம், நிம்மதியற்ற நிலை. இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் பின்னணி, பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லணும்னா பாவம். பாவம். பைபிள் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளம் போட்டா மரணம் தானா? ஆனா கவனியுங்களே, இப்படி பரிதபிக்கப்பட்ட நம்மை, மரணத்திற்கென்று குறிக்கப்பட்ட நம்மை, நரகத்துக்கென்று நாம் குறிக்கப்பட்டிருந்தோம். இந்த நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நம்மை இயேசு சாமி பிடித்தார். அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, எவ்வாறு இந்த பூமிக்கு வந்ததினாலே, வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்மை போல ஒரு மனித உருவமாக அவர் அவதாரம் எடுத்தார். பாவம் இல்லாதவராக அவர் வந்தார், சாபம் இல்லாதவராக வந்தார், நோய் இல்லாதவராக வந்தார், பேய் ஜெயிக்கிறவராக அவர் வந்தார், அவர் பிசாசுகளை ஜெயிக்கிறவராக வந்தார். கவனியுங்கள், இந்த அற்புதமான ஆண்டவர் இதை மட்டும் செய்யவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக, எனக்காக, நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து நம் எல்லாரையும் அவர் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார். இல்லாவிட்டால் இன்றைக்கு இவ்வளவு கொண்டாடி இருக்க முடியாதுங்க. சோகத்திலையும் மறுபடியும் வேதனையிலையும். ஒருவேளை இன்றைக்கும் இவ்வளவு இயேசு சுவாமி செஞ்ச பிறகு சோகமும் வேதனையும் கண்ணீரும் கவலையும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது என்றால் கவனிங்க, இயேசு இன்னும் உங்களுக்குள்ள பிறக்கலன்னு அர்த்தம். இயேசு சுவாமி நம் உள்ளத்துல பிறக்கணும், நம்முடைய சிந்தனையில பிறக்கணும், வாழ்வுக்குள்ள கடந்து வரணும். அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன? ஏதோ நான் என் வீட்டுல குடில்லாம் செட் பண்ணிருக்கிறேன் சார், எங்க வீட்டுல வந்து பாருங்களேன் செமையா இருக்கும், இயேசு குடில் அழகா வச்சிருக்கிறோம், ஆட்டுக்குட்டிலாம் அப்படியே ஒரிஜினலா. நோ, நல்ல ஸ்டார் எல்லாம் போட்டிருக்கிறோம், நல்லது, அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் மகிழ்ச்சி தான். பட் அந்த இயேசு சுவாமி என் உள்ளத்துல பிறக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் எப்படி பிறக்க முடியும் சார்? என்னங்க எப்படி கேக்குறீங்க? எப்படி நான் என் உள்ளத்துல எப்படி பிறப்பாரு? அவர் நம்ம உள்ளத்திற்குள்ள வரணும். எப்படி வர முடியும்? இயேசுவே, நான் ஒரு பாவியான மனுஷன், என் பாவத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் சண்டைகளும் தரித்திரங்களும் வறுமைகளும் வேதனையும் நான் கேள்விப்படுகிறேன். நீங்க உன்னதமுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து,
பாவிகளை ரட்சிக்கிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துன்னு நான் புரிந்து கொண்டேன். என் பாவத்துக்காக சிலுவையில் நீங்க ஜீவன் கொடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. ஆகவே என் பாவத்தை மன்னிப்பதற்காக எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே பிறந்திடுங்க. கேட்க முடியுங்களா? ஏசப்பா நமக்குள்ள வந்துட்டாருன்னா அதுதான் ரியல் கிறிஸ்மஸ், அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இயேசு சுவாமி எனக்குள்ள இருக்கிறாரா? சற்று ஆராய்ச்சி பாருங்களேன். நீங்க தூங்குறதுக்கு முன்பதாக கட்டாயமா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், டிவியை பார்க்காம வேற எதையாவது கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த சத்தம் உங்க காதுல கேட்கும் நம்புறேன். இது கேட்கிற சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, இயேசப்பா உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? அப்படி பிறக்கலனா இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க கூடாது. நீங்க எங்களை கூப்பிடுங்க. பாஸ்டர் எனக்கு புரியலன்னு எங்களை கூப்பிடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம், ஆலோசனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஒருவேளை இயேசு சுவாமி உங்க உள்ளத்துல பிறக்காம நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அவர் எங்கேயோ சொல்றாங்க, பெத்லகேம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் நோ. ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார். அவர் பிறந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாய், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய், கொண்டாட்டம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறி போய்விடும். அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். உங்க வாழ்க்கையில இயேசு பிறக்கணுங்க. பிறந்துட்டார்னா அதுதான் நம்ம போடுற பெரிய ஒரு வேட்டா இருக்கும். ஆமென். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். இந்த பூமிக்கு நம் எல்லாரையும் பைபிள் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு சுவாமி மதம் ஆரம்பிக்க வரல. இயேசு சுவாமி வேறு எந்த விதமான அமைப்புகளையும் உருவாக்க வரல. இயேசு சுவாமி இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சு இங்க இருக்கிற ஒரு ராஜாவா மாறிடணும்னு சொல்லி வரல. இயேசு சுவாமி மனிதர்களாகிய நம்மை மரண குழியிலிருந்து காப்பாற்ற, பாவ பிடியிலிருந்து காப்பாற்ற, சாப குழியிலிருந்து நம்மை தூக்கிவிட இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை கொண்டாடுவது எவ்வாறு? இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ளேயும் பிறந்திடுங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அப்படியே வந்து விடுவார். அதுதான் கொண்டாட்டம். இன்றைக்கு அந்த கொண்டாட்டத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவத்திலும் சாபத்திலும் வேதனையிலும் சண்டைகளிலும் கடனிலும் கஷ்டங்களிலும் வறுமைகளிலும் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏசப்பா, நீங்க இந்த பூமிக்கு வந்தது எங்களை வாழ வைப்பதற்காக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக, எங்களுக்கு ஜீவன் கொடுப்பதற்காக. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, அழிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது கொண்டாடுகிறோம், இந்த ஜெப நேரத்தில் கொண்டாடுகிறோம், இயேசுவை கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியாதபடி யாராவது ஆங்காங்கு இருந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அப்பா இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்கிற அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளே வாரும், இல்லத்திற்குள்ளே வாரும். ஒரு கொண்டாட்டம் துவங்கட்டும் சுவாமி. ஒருவர் கூட இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இயேசு உள்ளத்திற்குள் வராதபடி தங்கள் இருதயத்தை அடைத்துக் கொள்ளக்கூடாது. இன்று இவர்கள் தூங்குவதற்கு முன்பதாக இயேசு அவர்கள் உள்ளத்திற்குள்ளே கடந்து செல்வீராக, உள்ளத்திற்குள்ளே கடந்து செல்வீராக. ஒரு ஜீவன் கடந்து செல்வதாக. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கிடைப்பதாக, போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக, மகிழ்ச்சி கிடைப்பதாக. இந்த கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியின் கிறிஸ்மஸாய் மாறட்டும். நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். எப்படி தெரியுமா? உங்கள் போனை எடுத்து எங்களுக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, ஆலோசனை சொல்ல நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். குழுவாக உங்களுக்காக வெள்ளிக்கிழமைகளிலே, செவ்வாய்க்கிழமைகளில் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் இயேசு சுவாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். God bless you. ஆமென்.